Some of us we know him. சிலருக்கு இங்கே அவர் தெரியும் இயேசுன்னு. Why? How can you call him Lamb of God? ஆனா நீங்க ஏன் பார்த்து அவரை தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறீங்க? Which part of him look like lamb? அவர் பார்க்கும்போது எந்த பகுதியில் அவர் பார்க்க ஆடுகள் இருக்கு? Do you get it now? உங்களுக்கு விளங்குதா சொல்றது? Now you see why some of you is so difficult for you to receive a prophecy. அதனால தான் சிலருக்கு இன்னும் சீக்கிரம் வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்க. Did you hear the prophecy about the little girl? ஒரு சின்ன குழந்தை பத்தி நம்ம தீர்க்க சொன்னது When they came to our previous location. நம்ம முன்னிருந்த சபைக்கு வரும்போது This girl, இந்த மகளை பார்த்து சொன்னேன். she has grace for mathematics. மேத்தமேட்டிக்ஸ் நல்லா செய்ய முடியும் நான் சொன்னேன். She was trying in mathematics. மேத்தமேட்டிக்ஸ் நல்லா செய்வாங்கன்னு சொன்னேன். No, she failed. எல்லாமே பார்க்க அவங்க ஃபெயில் பண்ணாங்க. Do you get the point now? உங்களுக்கு விளங்குதா சொல்றேன்? They are looking at the man. அவங்க ஒரு மனுஷனை பார்க்கறாங்க. And John the Baptist is prophesying. ஜான் தீர்க்க வார்த்தை சொல்றாரு. Some of you never look at it this way, right? யாரும் இந்த மாதிரி பார்த்தது I'm setting you free how to receive prophecy. நான் உங்களுக்கு எப்படி தீர்க்க வார்த்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தரேன். Sometimes, are you still here? Yes, sir. Sometimes the prophecy doesn't make sense. சமயத்தில் நீங்க பெற்றுக்கொள்ள தீர்க்க வார்த்தைகள் உங்களுக்கு விளங்காம இருக்கும். Hello? Sometimes the prophecy does not make sense. சமயத்தில் நமக்கு கிடைக்கிற தீர்க்க வார்த்தை நமக்கு விளங்காம இருக்கும். Just like that family. அந்த குடும்பத்துல பார்த்து This girl, mathematics superstar. அவங்க சொல்லும்போது இந்த மகள் மேத்தமேட்டிக்ஸ் நல்லா செய்வாங்கன்னு சொன்னாங்க. Once she is failing in mathematics. ஆனா அவங்க மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபெயில் பண்ணும்போது Then she became the best. ஆனா அதுக்கு அப்புறம் நல்லா சிறந்த மகளா வந்தாங்க. Look at this man. தேவ மனுஷங்க பார்க்கறாங்க. Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டின்னு. Forgive me, not Lamb of God. The Lamb of God. அவங்க பார்க்கறாங்க தேவ ஆட்டுக்குட்டின்னு. There is only one. ஒரே ஆளு. Only one, the Lamb of God. ஒரே தேவ ஆட்டுக்குட்டி. Only one. ஒரே தேவ Who ஆட்டுக்குட்டி. takes away the sin of the world. இந்த உலகத்து பாவத்தை மன்னிக்க வந்தவர்னு. Shaprosi kateriando koprasentike. Looking at the man ஒரு மனுஷனை பார்த்து and call him Lamb. ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாங்க. That's prophecy. அது தீர்க்க வார்த்தை.